Hi, welcome to the squad. This is Code.io. And in the episode of the SQL series, நம்ம update and delete queries பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல இருக்கிற டேபிளை வந்து லிஸ்ட் பண்ணிப்போமா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஐ கெஸ் திஸ் வில் கிவ் அஸ் an error. யா, ஏன்னா நான் வந்து யூஸ் டிபி கொடுக்கல. ஸோ யூஸ் content stores. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து வந்துடுச்சு. இப்போ என்னன்னா, நம்ம இதில் வந்து நிறைய வந்து நல் வேல்யூஸ் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி 4 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஜாயினிங் டேட்டும் ஒரு ஃபோன் நம்பரும் நான் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம அப்டேட் query யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு டேபிளோட நேம் என்னவோ அதை நான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்டேட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்டேட் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்ல போகிறீங்க. ஸோ அப்டேட் டேபிளோட நேம், அதுக்கப்புறம் செட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு எந்தெந்த ஆட்ரிபியூட்டுக்கு எந்தெந்த வேல்யூ செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஜாயினிங் டேட் இருக்குல்ல, ஜாயினிங் டேட்டை நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் _date இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2025-0 சாரி, இது அதுக்கப்புறம் மந்த் கொடுக்கணும், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து டேட். ஓகே, ஸோ செட் ஜாயினிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இப்படியே ரன் பண்ணீங்கனாலும் இந்த query வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் ஜாயினிங் டேட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த query ரன் ஆகும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் யாருக்கு இதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இது வந்து என்ன பண்ணிடும், எல்லாரோட ஜாயினிங் டேட்டையும் இந்த பர்டிகுலர் வேல்யூவாக வந்து செட் பண்ணி விட்டுடும். ஓகே, பட் நம்மளுக்கு அது வேணாம் இல்லையா. நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எம்ப்ளாயி ஐடி 4 இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஜாயினிங் டேட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இன்னொரு லைன் எழுதணும். என்ன அப்படின்னா, கண்டிஷன் வேர் emp_id இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்டேட் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிளை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். செட் ஜாயினிங் டேட், ஜாயினிங் டேட்டுங்கிற காலத்தை செட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு நான் கொடுக்குற வேல்யூ செட் பண்ணுங்க. யாருக்கு அப்படின்னா, வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 4. எம்ப்ளாயி ஐடி யாருக்கு 4 இருக்குதோ அவங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த query ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த அப்டேட் query ரன் பண்ணி பாருங்க, ஒரு எரர் வந்து உங்களுக்கு வரும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிடென்டல் டெலீட்ஸ் வந்து எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக MySQL ஒர்க் பெஞ்சும் இதே மாதிரி சில இந்த நீங்கள் queries டைப் பண்ணுற சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த சேஃப்டி நெட்டை நீங்கள் டிசேபிள் பண்ணாதான் உங்களால் இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டான ஒரு அப்டேட் கமெண்ட்ஸ் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு கீ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஒரு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது. இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் கீ அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, பட் கீஸ்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம லேட்டராக படிப்போம். சப்போஸ் இந்த எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற காலத்தை நம்ம ஒரு கீ காலமாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த அப்டேட் query வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் ரன் ஆகும். பட் நம்ம வந்து அந்த மாதிரி கீஸ் எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், இந்த எம்ப்ளாயி ஐடியில் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் இருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ ஒர்க் பெஞ்ச் வந்து எதை நினச்சி பயப்படுதுன்னா, எம்ப்ளாயி ஐடி 4ல் ஒரு வேளை 400 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, இவங்க டெலீட் பண்ண ட்ரை பண்ணி 400 ரெக்கார்டும் டெலீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அது ஒரு பிரச்சனை ஆகும் இல்லையா. ஸோ அதனால இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணாத, இப்போ நீ எல்லாத்தையும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வி ஹேவன்ட் செட் த பிரைமரி கீஸ் yet. அது வர்றப்ப நம்ம டீல் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ இப்போ இந்த சேஃப் மோட்லேருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், செட் SQL_safe_updates அப்படின்னு நினைக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ரன் பண்ணால் ஏதாச்சும் அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ சேஃப் அப்டேட்ஸ் வந்து நம்ம 0ன்னு வச்சுட்டோம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அப்டேட் ஆகும். அண்ட் திரும்ப நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு அப்டேட் ஆனது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு டேட்டை வந்து நம்ம இங்கே ஜாயினிங் டேட்டா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு இதை நம்ம வந்து இந்த வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா இட் வில் பி அன் இஷ்யூன்னு. ஸோ அது மாதிரி ஒரு இது பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்டேட் எம்ப்ளாயீஸ், சாரி ஸ்பேஸ் விட மறந்துட்டேன், அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் ph underscore number is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, வேர் கேர் இல்லையா, ஸோ 0ன்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறேன். இப்போ இதில் நான் வந்து வேர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே நான் கொடுக்கல. அப்டேட் எம்ப்ளாயீஸ் டேபிளை செட் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகிடும். எம்ப்ளாயி டேபிள் நான் திரும்ப போய் பார்த்தேன்னா எல்லாரோட ஃபோன் நம்பருமே அஃபெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த SQL சேஃப் அப்டேட்ஸை வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் திரும்ப எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, எனேபிள் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதை வந்து 0க்கு பதிலாக 0 1 2 3 அப்படிங்கிற இதை செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்டேட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் தான் வரும், அப்டேட் ஆகாது. அண்ட் நான் திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன்னா மறுபடியும் அது ஃபோன் நம்பர் வந்து 0ன்னு தான் இருக்குது. இந்த 0 1 2 3 அப்படிங்கிறது அப்டேட் ஆகலை. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆக்சிடென்டலாக இந்த வேர் கண்டிஷன் கொடுக்காம அப்டேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மல்டிபிள் இது வந்து அப்டேட் ஆகிடக்கூடாதுங்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேஃப் அப்டேட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கணுங்கிறதுனால இதை நம்ம வந்து ஆஃபே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரைமரி கீ வச்சு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது திரும்ப வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஆல் த ரோஸ் ஆஃப் திஸ் டேபிள். எல்லா ரோஸுமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோ அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் அது எம்ப்ளாயி ஐடி வச்சு நான் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துப்பேன். ஓகே, அண்ட் இது மாதிரி அப்டேட் நம்ம பண்ணுறப்ப உங்களால் ஒரு ஃபீல்டு மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஃபீல்ட்ஸ் ஒரே நேரத்தில் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஜாயினிங் டேட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன கொடுக்கலாம், அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் join underscore date is equal to இதே கொடுப்போம் 2025 11 7 கமா போட்டுட்டு அடுத்து ஃபோன் நம்பர் ஒரே திரும்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு திரும்ப செட் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, அதுவும் ஒரு வேர்க்கார் தானே. ஓகே, இப்படி ஒரு நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் இதில் அகெயின் நம்ம வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கணும், இல்லைனா எல்லாருக்குமே வந்து இது அப்டேட் ஆகிடும். ஸோ என்ன கொடுக்குறேன், வேர் அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி 5 யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாயினிங் டேட்டை இந்த டேட்டுன்னு வை, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை இதுதான் ஃபோன் நம்பர்னு வை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் வந்து 10th month வச்சுக்கிறேன் பிகாஸ் மல்டிபிள் இது சேம் டேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா அகைன் நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயி ஐடி 5 போய் நம்ம பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஐடி 5க்கு நேமே இல்லை, பட் ஜாயினிங் டேட்டு ஃபோன் நம்பரும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் நேம் வந்து திரும்ப அகைன் இன்னொரு இது போட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்டில் நீங்கள் ஒரு காலமும் பண்ணலாம், மல்டிபிள் காலமும் பண்ணலாம். வேர் எப்பயுமே கொடுத்து பண்ணுங்கள். வேர் கொடுத்தீங்கன்னா தான் பர்டிகுலர் ஒரு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். கொடுக்காம பண்ணிட்டீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து அப்டேட் ஆகிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேஃப் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போஸ் நான் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று நல்லா செட் பண்ணணும்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இப்போ வந்து நான் தேவாவோட ஃபோன் நம்பரை வந்து நல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் ph underscore number is equal to null. இந்த இடத்துல மட்டும் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஆனால் நம்ம செக் பண்ணுறப்ப வேர் கண்டிஷனில் இஸ் நல் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். அசைன் பண்ணுறப்ப ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ செட் ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நல் வேர் நான் வந்து ஒரு சேஞ்சுக்கு எம்ப்ளாயி ஐடிக்கு பதிலாக எம்ப்ளாயி நேம் வச்சு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ EMP underscore name is equal to தேவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ திஸ் ஷுட் அப்டேட். அண்ட் இதை நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தே ரன் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு டிஸ்பிளேயும் ஆகணும். ஐ திங்க் அது அந்த ஃபுல் இது ரன் பண்ணுறப்ப தான் வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். ஓகே, தேவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பரில் 0 1 2 3 இருந்துச்சு. இப்போ வந்து ஃபோன் நம்பரை வந்து நம்ம நல் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெலீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டெலீட் வந்து
delete அப்படிங்கிற கீவேர்டு நம்ம ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண போகிறோம். delete அதுக்கப்புறம் எந்த டேபிள்லேருந்து delete பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ delete from employees அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த delete from employeesங்கிறத நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கனாலும் ரன் ஆகும். பட் அதில் என்ன பிரச்சனைனா இருக்கிற எல்லாத்தையும் delete பண்ணி விட்டுரும். ஓகே, we don't want that. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை மட்டும் delete பண்ணணும் அப்படின்னா இங்கே அகைன் வேர் கண்டிஷன் கொடுக்கும். வேர் கண்டிஷனில் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 5 யாருக்கு இருக்கோ அவங்கள மட்டும் delete பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த எம்ப்ளாயி ஐடி 5 மட்டும் delete ஆகிருக்கும். நான் போய் பார்த்தேன்னா வேறு சரி 1 2 3 4 இருக்குது, அதுக்கப்புறம் 5 8 2 1 தான் இருக்குது. பட் எம்ப்ளாயி ஐடி 5 வந்து ஹஸ் பீன் deleted. ஸோ delete வந்து சிமிலர் தான், சிம்பிள் தான். delete from employees, delete from அதாவது டேபிள் நேம் கொடுக்குறோம். வேறு எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நேம் வச்சு கூட delete பண்ணலாம். பட் யூஸ்வலாக இந்த மாதிரி delete பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு யூனிக்கான ஃபேக்டர்ஸை வச்சு delete பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்படி தான் delete பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் இந்த வேர் கொடுக்காம டேரெக்டாக இப்படி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எம்ப்ளாயீஸே காணாமல் போகுது. ஓகே, நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ எப்பயுமே இந்த வேர் கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரியான தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சேஃப் அப்டேட்ஸ். அது எனேபிளாக இருந்துச்சுன்னா நம்மளை வந்து இது பண்ண விட்டுருக்காது. ஸோ இது எதுக்காக நான் திரும்ப திரும்ப இதை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் டெவலப்பர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு டிபியில் வந்து இந்த மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து பண்ணுற சூழ்நிலைகள் சில நேரங்களில் வரலாம். ஓகே, அப்படி பண்ணுறப்ப நிறைய பேர் delete பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டிபி பேக்கப் எடுத்து அதை வச்சு திரும்ப வந்து பேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இட் வில் பி அ வெரி வெரி ஹியூஜ் ஹேசில். டிபியில் டேரெக்டாக நம்ம queries ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஈஸியாக delete பண்ணிடுவோ அப்டேட் பண்ணிடவோ கூடாது. delete கூட நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? பட் இந்த அப்டேட் பண்ணுறப்ப வேர் கண்டிஷன் கொடுக்காம நிறைய பேர், என் டீம்லேயே நிறைய பேர் இதே மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ரியலி ஹேப்பன்ஸ். ஸோ எப்பயுமே வந்து வேர் கண்டிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது தானாகவே வந்து சேவ் ஆகிக்குதுல. நம்ம ஒரு query ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த டேபிள் அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் வந்து தானாகவே சேவ் ஆகிக்குது. பட் இது இந்த ஆட்டோ சேவ் மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோ கமிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோ கமிட்டை உங்களால் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஆட்டோ கமிட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி எதுவும் தப்பாக நடந்துருச்சுன்னா கூட நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஜஸ்ட் டூ சம்திங். இந்த டேபிள் நான் வந்து ரீபாப்புலேட் பண்ணுறேன். அண்ட் ப்ரீவியஸ் இதில் இருக்கும் இல்லையா, இந்த 3 ரெக்கார்ட்ஸை மட்டுமாவது ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் எம்ப்ளாயி டேபிள் கொஞ்சமாச்சு இப்போ ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 மட்டும் தான் வந்திருக்கு. மொதல் இது மட்டும் தான் ரன் ஆகிருக்கு. தட்ஸ் ஃபைன். 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது ஓகே, சரியா? இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஆட்டோ கமிட்டை வந்து எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி ரோல் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆட்டோ கமிட்டை ஆஃப் பண்ணுறது, அதாவது ஆட்டோ சேவ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், செட் ஆட்டோ கமிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். செட் ஆட்டோ கமிட் இஸ் ஈக்குவல் டு 0. செட் ஆட்டோ கமிட் ஈக்குவல் டு 0 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தானாகவே டிபியில் வந்து திரும்ப திரும்ப சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகுது இல்லை, அது வந்து ஆகாது. ஓகே, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட் ஆட்டோ கமிட் வந்து 0ன்னு கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ரன் பண்ணுறேன். என்னன்னா delete கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். இந்த delete from employees அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ முதல்ல இதை ரன் பண்ணிக்கலாம். இதில் என்கிட்ட வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். அதாவது delete from employees கொடுக்குறேன். எல்லா ரெக்கார்ட்ஸும் delete ஆயிரும். திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தா ஒரு எம்ப்ளாயியும் கிடையாது. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பழைய இதுக்கு போகலாம். ஓகே, பட் பழைய இதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து அடிக்கணும். என்ன அப்படின்னா ரோல் பேக். ஓகே, ரோல் பேக் அப்படிங்கிற கமாண்ட் வந்து அடிக்கணும். ரோல் பேக்குன்னு நான் அடிச்சிட்டேன். திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே திரும்ப வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியும். பட் இந்த ஆட்டோ கமிட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ சேஞ்சஸ் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே, பிகாஸ் ஆட்டோ சேவை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ நம்மளா மேனுவலாக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து கமிட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. இப்போ லெட்டஸே நான் வந்து இந்த அப்டேட் query வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அப்டேட் மேலே இருக்கிற அப்டேட்டே ஏதாச்சும் ஒன்று ரன் பண்ணும். அப்டேட் எம்ப்ளாயி ஸ்டார்ட் ஜாயினிங் டேட் இஸ் ஈக்குவல் டு
இந்த ஜாயினிங் டேட் வைக்கிறாங்க ஃபார் எம்ப்ளாய் ஐடி 4. நம்மகிட்ட எம்ப்ளாய் ஐடி 4 இல்லை, அதனால் நான் எம்ப்ளாய் ஐடி 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாய் ஐடி 2க்கு ஜாயினிங் டேட்டை வந்து நம்ம இந்த 2025 டேட்டா ஒன்று வைக்கிறோம். ஓகே, இந்த அப்டேட்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, அப்டேட்டை ரன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு கொடுத்தா அந்த அப்டேட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, பட் இது சேவ் ஆயிருக்கான்னு கேட்டேன்னா ஆயிருக்காது. நம்ம இதை சேவ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு நம்மளே வந்து கமிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஸோ கமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கமிட் வந்து கொடுத்துட்டோமா, கமிட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அகைன் 2025ங்கிறது தான் இருக்கு. பட் என்ன ஆயிருக்கும், இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு நீங்கள் கிட்ல கமிட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிமிலரான இதுதான். இந்த சேஞ்சஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம டேட்டா பேஸில் சேவ் பண்ணி ரைட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் திரும்ப இந்த சேஞ்ச் வேணாம், எனக்கு பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன், நான் ரோல் பேக் கொடுத்தேன் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. நான் இப்போ ரோல் பேக்கை ரன் பண்ணிட்டேன், திரும்ப ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வந்து கொடுக்குறேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2025 தான் இருக்குது. இதுல இருந்து ப்ரீவியஸ் டேட்டுக்கு எனக்கு போகணும்னா முடியாது. ஸோ அப்போ நான் வந்து எப்போ என்னோட சேஞ்சஸ் எல்லாம் ஓகே ஃபினிஷ்ட், இதை நான் வந்து அப்படியே ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறனோ அப்போ தான் வந்து நான் அந்த கமிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, அப்படி கமிட்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் ரோல் பேக் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, பட் ஆனால் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுவேன், எனக்கு திரும்ப திரும்ப இதுக்கு போய்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமிட் கொடுக்காம வேலை பார்க்கணும். அண்ட் இந்த ஆட்டோ கமிட்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அப்டேட் குவரி வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் salary is equal to 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அப்டேட் எம்ப்ளாயி செட் salary equal to 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு கிளாஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கொடுக்குறேன், விச் இஸ் ராங். எல்லாருக்குமே வந்து 10 ரூபா தான் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. எனக்கு இது வந்து ஆப்வியஸ்லி தப்புன்னு தெரியுது. ஸோ நான் இந்த சேஞ்சை வந்து ரிவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது ரோல் பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ரோல் பேக் அப்படிங்கிறத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரோல் பேக் ஆயிடும், பழைய சேலரி எல்லாமே வந்துருச்சு. பட் தப்பி தவறி நான் இந்த கமிட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கமிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப பழைய இதுக்கு போக முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணலாம், இப்போ நான் திரும்ப அப்டேட் பண்ணி காட்டுறேன். அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அப்டேட்டட் சேலரிஸ், எல்லாருக்குமே 10 அப்படின்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கமிட்டை ரன் பண்ணுறேன். கமிட்டை ரன் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன், 10 தான் இருக்குது. பட் எனக்கு இது இப்போ தப்புன்னு தெரியுது. இப்போ நான் இது ரோல் பேக் கொடுக்குறேன் அப்படின்னா ரோல் பேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது, 10லே தான் இருக்கும். நீங்கள் கமிட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட், பழைய ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ ஆட்டோ கமிட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுறது இஸ் ஓகே. நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா நான் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். பட் கமிட் நீங்களா என் மேனுவலாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டன். அதுக்கப்புறம் உங்களால் பழைய ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும், ஆட்டோ கமிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ அப்டேட் பார்த்துருக்கோம், delete பார்த்துருக்கோம், ஆட்டோ கமிட் பார்த்துருக்கோம். லெட் மீ ஜஸ்ட் டூ ஒன் ஸ்மால் லாஸ்ட் திங், அதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த டைம் இருக்குல்ல, டேட் டைமுக்கெலாம் வந்து ஒரு உள்ள டிஃபால்ட்டாகவே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் டேபிளோட நேம் வந்து கொடுக்கணும், டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, டைம் ஸ்டாம்ப்னே இருக்கட்டும். ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப்ஸில் நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து பேராந்தசிஸ்குள்ளே ஐ எம் கோயிங் டு டிஃபைன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டேட் ஆஃப் டிஓஜே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஷார்ட்டாக டிஓஜேன்னு வச்சுக்கிறேன். இது வந்து எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா டேட் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு டேட்டும் டைமும் சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன கொடுக்குறேன், டேட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது டேட் அண்ட் டைம்னு வச்சுக்கிறேன், பிகாஸ் டேட் டைம்னா அது ஒரு கீவேர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நம்ம டேட் டைம் அப்படிங்கிற அதை வச்சுக்கலாம். இங்கே ஒரு கமா ஆட் பண்ணி வந்துட்டேன். ஓகே, கமா. நெக்ஸ்ட்டு வந்து டைம் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நேரம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப் டைம் டேட்டா டைப், டைம் மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து ஒரு டேபிளுக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த டேபிளை வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டைம் ஸ்டாம்ப்ஸ், எக்ஸிக்யூட், டிஓஜே, டேட் அண்ட் டைம், நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்சர்ட் இன்டூ
டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு போட்டுட்டு வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்கணும். இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்கை நான் மேனுவலாக என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னைக்கு டேட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு டேட் என்னவோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட் அப்படின்னு போட்டு பேரண்டிஸ் போடணும். பிகாஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒரு இன்புட் வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து டிஃபால்ட்டாக அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு டேட் என்னங்கிறத பார்த்துட்டு அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரியே நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குது, டேட் அண்ட் டைம் இருக்குது. ஸோ இப்போ அந்த டேட் அண்ட் டைம் ரிட்ரைவ் பண்ணணும்னா நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா இப்போ கரண்டான டேட் என்ன கரண்டான டைம் என்ன ரெண்டுமே வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் டைம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் வந்து இப்போ என்ன டைமோ கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் மட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 மெத்தட்ஸுமே வந்து 3 ஃபங்க்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு டேட்டை ரிட்டர்ன் பண்ணும், டைம் ரிட்டர்ன் பண்ணும், டேட் அண்ட் டைமை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணுறது. இதை வந்து நம்ம ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். புதுசாக ஒரு ரெக்கார்டு உள்ள நம்மளோட டேபிள் ஆட் பண்ணோம்னு நினைக்கிறோம்னா டேட்டை வந்து ஆக்சுவலாக என்டர் பண்ணாமல் இன்னைக்கு டேட் என்னவோ அதை எடுத்துக்கோ. ஏன்னா இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் இன்னைக்கு ஜாயின் பண்ணுற அன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி நீங்கள் உங்களோட டேட்டா பேஸில் ஆட் பண்ணுறீங்கன்னா கரண்ட் டேட்டை எடுத்துக்கலாம் இல்லையா, நீங்களாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ் அண்ட் இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து திரும்ப செலக்ட் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க டைம் 4:20, அதுக்கப்புறம் இங்கே டைம் மட்டும் இருக்குது 4:20. ஓகே, ஸோ டேட் அண்ட் டைமு டேட்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ் இதையும் வந்து சேர்த்து கவர் பண்ண நினச்சேன். ஸோ தட் இஸ் இட். இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பார்த்துருக்கோம், டெலீட் பார்த்துருக்கோம், ரோல் பேக்ஸ் அண்ட் கமிட்ஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம், அண்ட் தென் டேட் டைம் ஆன மெத்தட்ஸும் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டாபிக் வைஸாக தான் போகிறேன், பட் மல்டிபிள் டாபிக்ஸ் ஒரே வீடியோவில் போடுறேன். பிகாஸ் இதில் ஒன்று இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 3-4 மினிட்ஸ் கூட வராது. ஸோ அதை ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். ஸோ ஐ எம் ட்ரைங் டு கம்பைன் மல்டிபிள் டாபிக்ஸ் டுகெதர் இன்டு ஒன் சிங்கிள் வீடியோ. ஓகே, ஸோ இதில் இருக்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ண குவரிஸ் இதுலேயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஐ வாண்ட் யூ டு டூ சம்திங் என்ன அப்படின்னா இன்னைக்கு டேட் ஜாயினிங் டேட்டா இருக்கிறதுனா அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு எப்படி குவரி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ ஐ வாண்ட் யூ டு ரைட் அ டெலீட் குவரி. அதில் ஜாயினிங் டேட் வந்து கரண்ட் டேட் மெத்தடை யூஸ் பண்ணி கரண்ட் டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட் ஜாயினிங் டேட்டா யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரையும் டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு query எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃபார் நவ்.